Speed, velocity and acceleration. Speed is the quantity which shows how fast the body is moving, but velocity is the quantity which shows the speed as well as the direction of the moving body. Speed means ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னு மட்டும் சொல்கிறது ஸ்பீட். வெலாசிட்டி அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வித் டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது வெலாசிட்டி. Speed is the rate of change of distance or the distance traveled in unit time. Speed அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு யூனிட் டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்பீட். இட் இஸ் எ ஸ்கேலர் குவான்டிட்டி. ஸ்பீட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. The SI unit of speed is meter per second. Speed equal to distance traveled by time taken. Problem: an object travels 16 meter in 4 seconds and then another 16 meter in 2 seconds. What is the average speed of the object? ஒரு ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸில் 16 மீட்டர் ரீச் பண்ணுது. நெக்ஸ்ட் அனதர் 16 மீட்டர் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்குது. அப்போ அதோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன, அந்த ஆப்ஜெக்டோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன் பாருங்கள். இப்போ டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணாங்க அப்படின்னு பாருங்கள். Total distance traveled by the object equal to 16 meter plus 16 meter equal to 32 meter. Total time taken first or 4 seconds, next or 2 seconds, totally 6 seconds. Average speed நம்மளுக்கு வேணும் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணாங்க, டோட்டல் டைம் டேக்கன், அதுக்கு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிவிஷன் தான். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன் 32 meter by 6 seconds equal to 5.33 meter per seconds. Therefore, the average speed of the object is 5.33 meter per second. Next, problem 2 பாருங்க. A sound is heard 5 seconds later than the lightning is seen in the sky on a rainy day. Find the distance of location of lightning. Given the speed of sound equal to 346 meter per second. ஒரு லைட்னிங் அப்படின்னா மின்னல். ஒரு மின்னல் வந்ததுக்கப்புறம் 5 செகண்ட்ஸ்க்கு லேட்டராக நம்ம ஹியர் பண்ணுறோம். அந்த மின்னல் அது 5 செகண்ட்ஸ்க்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸு ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் மீடியத்தில் பாருங்கள் 346 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் பாருங்கள். நம்மளுக்கு ஸ்பீட் வேணும் அப்படின்னா இல்லை ஸ்பீட் இருக்குது, அதே மாதிரி டைம் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. இதில் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த டைம் டிவிஷனில் இருக்கக்கூடிய டைம் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பீடுக்கு கிராஸ் மல்டிப்ளை ஆகி மல்டிப்ளிகேஷனுக்கு போகுது. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீட் என்ன அப்படின்னா 346 கொடுத்துருக்காங்க அண்ட் டைம் 5 செகண்ட்ஸ். டோட்டலாக ஈக்குவல் பண்ணும்போது 1730 மீட்டர் ரீச் ஆகுது. Thus, the distance of location of lightning is 1730 meter. Velocity is the rate of change of displacement. Velocity அப்படின்னா என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எதை பொறுத்து அப்படின்னா அதோட டைமை பொறுத்து அது சொல்கிறது தான் velocity. It is the displacement in unit time. ஒரு ஆப்ஜெக்ட் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, டைரெக்ஷனை பொறுத்து சொல்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த டைரெக்ஷனில் டைமை மென்ஷன் பண்ணி சொல்கிறது வெலாசிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் யூனிட் டைம் இஸ் கால்டு த வெலாசிட்டி. இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. வெலாசிட்டிக்கு அந்த டைரெக்ஷனையும் மென்ஷன் பண்ண முடியும், அதோட மேக்னிடியூடும் சொல்ல முடியும். ஸோ இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. The SI unit of velocity is meter per second. Velocity equal to displacement by time taken. Next, acceleration. Acceleration is the rate of change of velocity or it is the change of velocity in unit time. Acceleration அப்படின்னா வெலாசிட்டியில், அதாவது அதோட ஸ்பீடில் சேஞ்ச் ஆகிறது தான். நம்ம பைக்கில் இருக்கக்கூடிய இல்லையா ஆக்சிலரேட்டர், அந்த ஆக்சிலரேட்டர் தான் ஆக்சிலரேஷனில் வரும். அந்த ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியில் இருக்கக்கூடிய சேஞ்ச் தான் ஆக்சிலரேஷன். இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. த SI யூனிட் ஆஃப் ஆக்சிலரேஷன் இஸ் மீட்டர் பர் செகண்ட். இப்போ ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்னென்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. அந்த ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு வெலாசிட்டினா ஸ்பீடை பொறுத்து அதோட டைரெக்ஷனை மென்ஷன் பண்ணால் அது வெலாசிட்டின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு வெஹிக்கிள்
50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது ஃபார் ஹவருக்கு அப்படின்னா அதோட இனிஷியல் வெலாசிட்டி ஸ்டார்டிங்கில் எவ்வளோ வெலாசிட்டி இருந்தது, ஒரு 10 மீட்டர் பர் செகண்டில் இருந்தது அப்படின்னா அதோட ஃபினிஷிங்கில் அதாவது ஃபைனலில் ஒரு 50 மீட்டர் பர் செகண்டுக்கு போகுது அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் தான் அந்த இது வெஹிக்கிளோடைய சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ ஆக்சிலரேஷன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியில் இருக்கக்கூடிய சேஞ்சு டைமை பொறுத்து. ஸோ அந்த ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி வின்னு சொல்லுவாங்க, இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு சொல்லுவாங்க, டைம் வந்து டி. அப்போ ஏ ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி. கன்சிடர் எ சிச்சுவேஷன் இன் விச் எ பாடி மூவ்ஸ் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன் வித்தவுட் ரிவர்சிங் இட்ஸ் டைரக்ஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக மூவ் ஆகுது, அதாவது ரிவர்ஸில் வராமல் ஒரு ஆவரேஜாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் த அபோவ் ஈக்குவேஷன் இஃப் வி கிரேட்டர் தென் யூ, இப்போ மேலே சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த ஒரு ஆக்சிலரேஷனுக்கான ஈக்குவேஷன் என்ன, அதில் வந்து வி அதாவது ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி விட அதிகமாக இருந்தால், தட் இஸ் இஃப் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் கிரேட்டர் தென் இனிஷியல் வெலாசிட்டி the velocity increases with time and the value of acceleration is positive. அதாவது இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டியை விட ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஃபைனல் வெலாசிட்டி அதிகமாகிட்டே போனால் அந்த ஆக்சிலரேஷன் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. If v less than u, that is if final velocity is less than initial velocity, the velocity decreases with time and the value of acceleration is negative. அதாவது என்னென்னா ஃபைனல் வெலாசிட்டி வந்து இனிஷியல் வெலாசிட்டி விட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஆக்சிலரேஷன் வந்து ஒரு நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்டு நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இஸ் கால்டு ரிட்டர்டேஷன் ஆர் டீசலரேஷன். If the acceleration has a value of minus 2 meter per second, we say that deceleration is 2 meter per second. ஆக்சிலரேஷனுக்கு எவ்வளவோ அது பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ டீசலரேஷனில் நெகட்டிவில் இருக்கும். கிராஃபிக்கல் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். Plotting the distance, displacement or speed or velocity on a graph helps us to understand certain things about time and position. டைம் அண்ட் பொசிஷனை நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு கிராஃப் நம்ம யூஸ் பண்ணி அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கு இருக்கக்கூடியதை நம்ம மெஷர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடில் டைமும் ரைட் சைடில் டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. 0 மினிட் அப்படிங்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் 0 டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணுது. 5 மினிட்ஸ் ஆகும்பொழுது 500 மீட்டர். நெக்ஸ்ட்டு அனதர் 5 மினிட்ஸுக்கு ஒரு 500 மீட்டர் ஆட் ஆகுது. அப்படி யூனிஃபார்மாக 5 மினிட்ஸுக்கு 500 மீட்டரை அந்த ஆப்ஜெக்ட் ரீச் ஆகுது. A graph is drawn by taking time along x axis and distance along y axis. கீழே இருக்கக்கூடிய கிராஃப் ஷீட்டில் x ஆக்சிஸில் டைமும் y ஆக்சிஸில் டிஸ்டன்ஸும் எடுத்துக்கிறாங்க. The graph is known as distance time graph. When we look at the distance time graph, we notice few things. First, it is a straight line. இப்போ மேலே இருக்கக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய டைமுக்கு ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸோட வேல்யூ நம்ம மார்க் பண்ணும் பொழுது அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக அந்த கிராஃப் ஷீட்டில் நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ we also notice that the person covers equal distances in equal intervals of time. யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கிறதுனால ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் அந்த பர்சன் வந்து ரீச் பண்ணுறாங்க. We can therefore conclude that he walked at a constant speed. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த பர்சன் வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஒரு யூனிஃபார்மான ஸ்பீடில் தான் மூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியுது. கேன் யூ ஃபைண்ட் த ஸ்பீட் அட் விச் ஹி வாக்டு. இதிலிருந்து அந்த கிராஃப்லேருந்து அவர் எவ்வளோ ஸ்பீடில் ரீச் பண்ணார் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் யூ கேன். த பேராமீட்டர் இஸ் ரெஃபர்ட் as த ஸ்லோப் ஆஃப் த லைன். அதில் ஒரு ஸ்லோப் வரைகிறாங்க. அப்போ ஸ்பீடு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டிஸ்டன்ஸ் கவர்டு பை டைம் டேக்கன். அப்போ ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் அந்த ஸ்லோப்புக்கு இருக்கக்கூடிய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. பிசி பை ஏசி. அப்போ அந்த ஸ்லோப்பில் நம்ம போடும் பொழுது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். அதுக்கான ஃபார்முலா படி பிசி பை ஏசின்னு நம்ம போடும் பொழுது 500 மீட்டர் டிவைடட் பை 5 மினிட்ஸ். அப்போ ஆவரேஜான நம்மளுக்கு ஸ்பீடு என்ன அப்படின்னா 100 மீட்டர் பர் மினிட் அந்த வேல்யூ கிடைக்குது. ஸ்டீப்பர் த ஸ்லோப் த கிரேட்டர் இஸ் த ஸ்பீட். அந்த ஸ்டீப்பர் அப்படின்னா செங்குத்தாக போகிறது. அப்போ அந்த ஸ்டீப்பர்னால் அந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே போணுச்சு அப்படின்னா அந்த ஸ்பீடோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படிங்கிறாங்க. லெட்டஸ் டேக் எ லுக் அட் த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ஸ் ஆஃப் 3 different people, Asher, Walking,
walking, Shafira cycling and Kanishka going in a car along the same path. ஒரு 3 டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து அவங்க ஒவ்வொரு ஆப்ஜெக்டில் ஒரு வெஹிக்கிளில் போகிறாங்க. அவங்களோட இது கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் நமக்கு போட்டால் என்ன மாதிரி வேல்யூ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. we know that cycling can be faster than walking. அதில் சைக்கிளிங் வந்து வாக்கிங் போகிறதோட ரொம்ப ஸ்பீடாக போகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அண்டு எ கார் கேன் கோ ஃபாஸ்டர் தென் ஏ சைக்கிள். அதே மாதிரி கார் வந்து சைக்கிளிங் போகிறதோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்னு தெரியும். The distance time graph of the three would be as given in the following graph. The slope of the line and the distance time graph becomes steeper and steeper as the speed increases. இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் டைமும் ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸும் எடுத்துக்கிறாங்க. அவங்க 3 டிஃப்ரெண்ட் பீப்புளோட அந்த வெஹிக்கிளோட டிஸ்டன்ஸை ஸ்டீப்பர் படி மார்க் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, காரில் போகிறது மூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடாக ஹை ஸ்டீஃபராக இருக்குது. ஸோ அதுதான் கிரேட்டர் ஸ்பீடு. Next, the distance time graph for non-uniform motion. We can also plot the distance time graph for accelerated motion. அதாவது non-uniform motion. ஒரு ஆப்ஜெக்டை ஆக்சிலரேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஸ்டார்டிங்கில் அது ஸ்லோவாக போயிட்டுருக்கும், அதோட டிஸ்டன்ஸ் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறதுனால லேட்டராக அதோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக ரீச் பண்ணும். அப்போ ஆக்சிலரேஷன் அதிகமாக இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் நான் யூனிஃபார்ம் மோஷனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், டேபிள் ஷோஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை எ கார் இன் ஏ டைம் இன்டர்வல் ஆஃப் 2 செகண்ட்ஸ். கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த ஒரு காரோட எவ்ரி 2 செகண்ட்ஸ் ஆஃப் மோஷனை கொடுத்துருக்காங்க. 0 செகண்ட்ஸுங்கும் போது 0 மீட்டரும், 2 செகண்ட்ஸுங்கும் போது 1 மீட்டரும், 4 செகண்ட்ஸுங்கும் போது 4 மீட்டரும், 6 செகண்ட்ஸ் இருக்கும்போது 9 மீட்டரும், அப்படி அதோட டைமை பொறுத்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் வி பிளாட் ஏ கிராஃப் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அண்ட் த டைம் டேக்கன். இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸுக்கு நம்ம கிராஃப் வரையும் பொழுது அந்த கிராஃப் பாருங்கள். நோட் that the graph is not a straight line as we got in the case of uniform motion. யூனிஃபார்ம் மோஷனில் பார்த்த மாதிரி இந்த நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த கிராஃப் ஷீட்டில் வரல. திஸ் நேச்சர் ஆஃப் த கிராஃப் ஷோஸ் நான் லீனியர் வேரியேஷன் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த கார் வித் டைம். இது வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாததுனால நான் லீனியர் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. thus the graph represents மோஷன் வித் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த மோஷன் வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் மூவ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வெலாசிட்டி டைம் கிராஃப். த வேரியேஷன் இன் வெலாசிட்டி ஆஃப் an ஆப்ஜெக்ட் வித் டைம் கேன் பி ரீப்ரசன்டட் பை வெலாசிட்டி டைம் கிராஃப். ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் வெலாசிட்டி டைம் கிராஃப். இன் த கிராஃப் டைம் இஸ் ரீப்ரசன்டட் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் and the velocity is represented along the y axis. இந்த கிராஃப் ஷீட்டில் எக்ஸ் ஆக்சிஸில் டைமும் ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டியும் எடுத்துக்கிறாங்க. இஃப் த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி a straight line parallel to x axis is obtained. ஒரு ஆப்ஜெக்ட் யூனிஃபார்மாக ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் மட்டும் வெலாசிட்டியில் மட்டும் மூவ் ஆனால் அந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. This graph shows the velocity time graph for a car moving with uniform velocity of 40 km/h. இந்த கிராஃபில் வந்து ஒரு ஆவரேஜாக 40 km/hக்கு ரீச் பண்ணுற மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. We know that the product of velocity and time gives displacement of an object moving with uniform velocity. நம்மளுக்கு velocity வேணும் அப்படின்னா velocity and time gives the displacement of an object மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அதாவது வெலாசிட்டி இன்ட்டு டைம் வந்து தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனிச்சு, எவ்வளோ டிஸ்டன்ஸை ரீச் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம தெரியணும் அப்படின்னா அந்த வெலாசிட்டி இன்ட்டு டைம், வெலாசிட்டியும் டைமையும் மல்டிப்ளை பண்ணணும். தஸ் த ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப் இஸ் ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஏரியா வெலாசிட்டி டைம் கிராஃபில் நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணிச்சு அப்படிங்கிற ஏரியா வேணும் அப்படின்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ த டிஸ்டன்ஸ் எஸ் கவர்டு பை எ கார் இன் எ டைம் இன்டர்வல் ஆஃப் டி கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் எஸ். அந்த ஷேடடு போர்ஷன் ஒரு ஸ்லோப் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அந்த ஷேடடு போர்ஷன் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. இப்போ அதுக்கான அந்த ஷேடடு போர்ஷனுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி
நாம் அந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் ரீச் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் ஈக்குவல் டு ஏசி இன்ட்டு சிடி. இந்த ரெக்டாங்குலருக்கான ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா லென்த் அண்ட் பிரெத். இங்கே லென்த் என்ன அப்படின்னா ஏசி, பிரெத் வந்து சிடி. ஸோ ஏசி இன்ட்டு சிடி அதான் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏபிசிடி அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. We can also study about uniformly accelerated motion by plotting its velocity time graph. இதே மாதிரி ஒரு யூனிஃபார்மாக ஆக்சிலரேஷன் கொடுத்த ஒரு நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு வெலாசிட்டி டைம் கிராஃப்க்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. கன்சிடர் எ கார் பீயிங் ட்ரைவன் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் ரோடு. ஒரு கார் வந்து ஸ்ட்ரெயிட் ரோடில் மூவ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இட்ஸ் வெலாசிட்டி ஃபார் எவரி 5 செகண்ட்ஸ் இஸ் நோட்டட் ஃப்ரம் த ஸ்பீடோமீட்டர் ஆஃப் த கார். அந்த காரோட வெலாசிட்டி எவரி 5 செகண்ட்ஸுக்கு நோட் பண்ணுறாங்க ஸ்பீடோமீட்டரில் பார்த்து. த வெலாசிட்டி ஆஃப் த கார் இன் மீட்டர் பர் செகண்ட் அட் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டைம். கீழே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ட்லேயும். 5 செகண்ட்ஸுங்கும் போது 9 மீட்டர் பர் அந்த கார் ரீச் பண்ணுது. அடுத்து 10 செகண்ட்ஸுங்கும் போது 18 மீட்டரும், 15 செகண்ட்ஸ் அப்படிங்கும்போது 27 மீட்டர் ரீச் பண்ணுது. அப்படியே ஆவரேஜாக யூனிஃபார்மாக ஒரு ஈக்குவல் இன்டர்வலாக டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுது அந்த கார். இன் திஸ் கேஸ் த வெலாசிட்டி டைம் கிராஃப் ஃபார் த மோஷன் ஆஃப் த கார் இஸ் ஷோன் இன் ஃபிகர். ஒரு கிராஃப் ஷீட்டில் இருக்குது. த நேச்சர் ஆஃப் த கிராஃப் ஷோஸ் தட் த வெலாசிட்டி சேஞ்சஸ் பை ஈக்குவல் அமௌண்ட்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். அங்கே பாருங்கள், அந்த டேபிளில் பாருங்கள், எவரி 5 செகண்ட்ஸுக்கு 9 மீட்டரை ஆவரேஜாக அந்த கார் வந்து ரீச் பண்ணுது. ஒரு யூனிஃபார்மாக நம்மளுக்கு அது கிடைக்கிது. ஸோ அந்த கிராஃப் ஷீட்டில் அந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நம்மளுக்கு கிடைக்கிது. thus for all uniformly accelerated motion the velocity time graph is a straight line. ஓகேங்களா? அந்த ஒரு யூனிஃபார்மாக ஆக்சிலரேட் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் அதுக்கான வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஃப் ஷீட்டில் பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கிது. அப்போ ஆல்ரெடி அந்த ஒரு ஸ்லோப் வரைஞ்சோம் அப்படின்னா அதில் ஒரு ரெக்டாங்குலரும் ஒரு ட்ரையாங்குலரும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒன் கேன் ஆல்சோ டிட்டர்மைன் த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த கார் ஃப்ரம் இட்ஸ் வெலாசிட்டி டைம் கிராஃப். அந்த கார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஏரியா கண்டுபிடிக்கணும். த ஏரியா அண்டர் த வெலாசிட்டி டைம் கிராஃப் கிவ்ஸ் த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த கார் இன் ஏ கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம். அந்த கார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஏரியா கண்டுபிடிக்கணும். Since the magnitude of the velocity of the car is changing due to acceleration, the distance s traveled by the car will be given by the area ABCDE under the velocity time graph. இப்போ அந்த ABCD அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரையாங்கிளாகவும் ஒரு ரெக்டாங்கிளாகவும் கிடைக்கிது. அதுக்கு டோட்டலாக இருக்கக்கூடிய ஏரியா நம்ம கண்டுபிடிக்கும் போது அந்த ஆப்ஜெக்ட் அந்த கார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணாங்க, அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ எஸ் ஈக்குவல் டு ஏரியா ஏபிசிடிஇ. அந்த ஏபிசிடிஇ அப்படிங்கிற டோட்டல் ஏரியாவில் ஒரு ட்ரையாங்கிளும், அதாவது ஏடிஇ அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு ரெக்டாங்கிளும் இருக்குது. அப்போ அது ரெண்டோட இப்போ நம்ம டோட்டலாக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஏபிசிடிக்கான டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ரெக்டாங்கிளையும் அந்த ட்ரையாங்கிளையும் ஆட் பண்ணணும். ஸோ அந்த ரெண்டு ஏரியாவையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ஏரியா கிடைக்கும். அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏபிசிடிஇ ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏடிஇ. அப்போ எஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு பிசி ப்ளஸ் அந்த ரெக்டாங்கிளுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா லென்த் அண்ட் பிரெத்து. அந்த ஏபிசிடி அப்படிங்கிற ரெக்டாங்கிளில் லென்த் என்ன அப்படின்னா ஏபி, பிரெத் வந்து என்ன அப்படின்னா பிசி. ஸோ ஏபி இன்ட்டு பிசி ப்ளஸ் ட்ரையாங்கிளுக்கான ஏரியாக்கான ஃபார்முலா என்னென்னா ஆஃப் இன்ட்டு பிஹெச். அப்போ ஆஃப் பிங்கிறது இங்கே பிரெத்து, அந்த பிரெத் என்ன அப்படின்னா ஏடிஇ அப்படிங்கிற ட்ரையாங்கிளில் பிரெத் என்ன அப்படின்னா ஏடி அப்படிங்கிறது பிரெத்து அண்டு டிஇ அப்படிங்கிறது ஹைட்டு. ஸோ ஆஃப் பிஹெச் அப்படிங்கிறதுக்கு ஆஃப் இன்ட்டு ஏடி இன்ட்டு டிஇ. ஏரியா ஆஃப் த குவாட்ராங்கிள் ஏபிசிடிஇ கேன் ஆல்சோ பி கால்குலேட்டட் பை கால்குலேட்டிங் த ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் ஏபிசிடிஇ. அதே மாதிரி அந்த டோட்டல் ஏரியா ஏபிசிடிஇ அப்படிங்கிறது ஒரு குவாட்ராங்கிள் ஷேப்லேயும் ஒரு ட்ரெபீசியம் ஷேப்லேயும் இருக்குது. அப்போ அதுக்கான நம்ம ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணியும் அந்த ஏரியாவை மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ எஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஏபிசிடிஇ
ஈக்குவல் டு அந்த ஏபிசிடிஇ அப்படிங்கிறதோட ட்ரெபீசியத்தோட ஏரியாக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த ஏரியாவை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ட்ரெபீசியத்துக்கான ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ½ இன்ட்டு சம் ஆஃப் லென்த் ஆஃப் பேரலல் சைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் சைட்ஸ். அந்த பேரலல் சைடு அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா ஒரு 2 சைடு இருக்கக்கூடிய அந்த பேரலல் சைடோடைய டிஸ்டன்ஸும் கீழே இருக்கக்கூடிய அந்த பேரலல் சைடோடைய டிஸ்டன்ஸும் சொல்கிறது தான் அந்த ஃபார்முலா. அப்போ ஃபஸ்ட்டு சைடு பாருங்கள், ஏபிங்கிறது ஒரு சைடு, சிஇ அப்படிங்கிறது இன்னொரு சைடு, அதோட சம்மும் நெக்ஸ்ட்டு அந்த 2 சைட்ஸோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா பிசி அப்படிங்கிறது. அப்போ ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ½ இன்ட்டு ஃபஸ்ட்டு சைடு ஏபி ப்ளஸ் செகண்ட் சைடு வந்து சிஇ அண்ட் இன்ட்டு அந்த பிரெத் வந்து பிசி. In the case of non-uniformly accelerated motion, distance time graph and velocity time graphs can have any shape as shown in figure. இப்போது இது வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது யூனிஃபார்ம் மோஷனுக்கு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபும் வெலாசிட்டி டைம் கிராஃபும் பார்த்தோம். இப்போ நான் யூனிஃபார்ம் மோஷனில் ஒரு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபுக்கும் வெலாசிட்டி டைம் கிராஃபுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த கிராஃபில் பாருங்கள். இது நான் யூனிஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸு அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ரீச் பண்ணிடலாம். ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனே இல்லாமல் ஒரு என்ன ஷேப் ஒரு மாதிரியான ஷேப்பில் கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கான ஒரு கிராஃப் ஷீட்.